அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தனு ஃபார்மில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இயற்கை விவசாயத்தை பற்றி ஒரு சின்ன இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாடு போடுற சாணமும் நீரும் நேரடியாக ஒரு தென்னை மரத்துக்கு பாயுது. அதோட உள்ள காய்ப்பு திறனும் மற்ற மரத்துகளுக்கு உள்ள காய்ப்பு திறனை மட்டும் பாருங்கள். இந்த மரத்தில் பாருங்கள், நேரடியாக நம்ம நீரும் மாட்டோட நீரும் சாணமும் போகிறதுனால இந்த மரம் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இதோட வச்சுருக்க மற்ற மரத்துகளையும் பாருங்கள், இதோட காய்ப்பு திறனையும் பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இயற்கை முறையில் சாணமும் அதோட மாட்டோட நீரும் வந்து இருக்கிறதுனால எவ்வளோ காய்ப்பு இருக்குதுன்னு பாருங்கள். இதோட வச்சுருக்கிற மற்ற மரத்தோட காய்ப்புகளையும் பாருங்கள். இதோட வச்சது தான் இதோட காய்ப்புகளெல்லாம் பாருங்கள். ஆனால் இதுக்கும் நம்ம உரம் போடுறோம், ஆனால் அந்த அளவுக்கு அது மாதிரி இது காய்ப்பு இல்லை. இது எல்லாமே அந்த மரத்தோடு சேர்த்து வச்சது தான். ஆனால் இதோட காய்ப்பு திறனை பாருங்கள், கம்மியாக தான் இருக்குது. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நேரடியாக அந்த உரங்கள்லாம் கிடைக்கிறதுனால அதோட காய்ப்பு திறன் வந்து நல்லாவே இருக்குது. அந்த மரத்தில் உள்ள இளநியையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதனால் மரங்களுக்கு செயற்கை உரங்களை வைக்கிறதோட இயற்கை உரங்களை வைக்கிறது நல்லது. இதெல்லாம் அதோடு வச்சுருந்தது தான். இப்போ தான் அது பாலையே வருது. இயற்கை விவசாய முறையில் பண்ணும்போது நம்ம மண் வளத்தையும் நம்ம பாதுகாத்துக்கிடலாம். இதுவும் இல்லாமல் நம்ம பண்ணைகளில் கோழி அதிகமாக இருக்கிறதுனால, வாத்து கோழிகள் இருக்கிறதுனால நம்ம செயற்கை உரங்களை வைக்கிறதே இல்லை. இந்த வாத்து வளர்க்குறத பார்த்திங்கன்னா நமக்கு களை எடுக்க செலவும் மிச்சம். எல்லா இதையுமே அதே சாப்பிட்ரும். ஓகே, தேங்க்யூ.